பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்ய அடக்குமுறையை கையாள்வதா என கேள்வி எழுப்பியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 2046 வந்தாலும் திமுகவிற்கு மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக தெரிவித்திருக்கிறார். அது காட்சிகளை பார்க்கலாம். மின்சார கட்டண உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, விவசாயிகளுக்கு நிம்மதி இல்லை. அரசு ஊழியர்கள் இன்றைக்கு கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள், நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில எங்களை பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்களே, அதை செய்யுங்கன்னு சொல்லி போறான்னா அவங்க கைது செய்யப்படுறாங்க. பழைய ஓய்வு திட்டம் அறிவிச்ச ஸ்டாலின் அவர்கள் அதை இழுத்து அடிக்கிறாரு. இது போல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு, நெசவாளர்கள், விவசாயிகள், மெயினா இன்னும் சொல்ல போனா மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு சாலைக்கு வந்து போராடுகிறார்கள். அவர்களை இந்த அரசாங்கம் வஞ்சித்து வருகிறது. இன்னும் 26 மாத்திரம் இல்ல, 31 இல்ல, 36 இல்ல, 46 வந்தாலும் திமுகவுக்கு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்க மாட்டாங்க. ஏன்னா இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த ஆட்சிகளிலே கடும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி, மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று வருது. அவர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். மக்களையும் உங்களையும் திசை திருப்புவதற்கு நாங்கள் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம், இன்னும் 3 தேர்தலில் ஜெயிப்போம்லாம் சொல்லி திசை திருப்பு வேலையும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் வேலையும் தான் திமுக செய்து.